அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 24/7/2025 ஜூலை மாதம் வியாழக்கிழமை, ஆடி அமாவாசை. பித்ருக்கள் வழிபாட்டுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடுன்னு சொல்லிட்டு நிறைய தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய உத்தமமான நாள். எப்பேற்பட்ட பித்ருதோஷம் இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், கவலைகள் இருக்கட்டும், இந்த நாள்ல போய் நாங்க சொல்ற மாதிரி, நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போங்க, ஆனா நாங்க சொல்ற மாதிரி ஒரு சூட்சும வழிபாடை செஞ்சுட்டீங்கன்னா அந்த கஷ்டங்கள் அடுத்த அமாவாசை நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து விட்டு விலகி இருக்கும். என்ன தோஷமோ தெரியல, என்ன கஷ்டகாலமோ தெரியல, எனக்கு மட்டும் இப்படி தொடர்ந்து சிக்கல் மீது சிக்கல் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை ஒரு வரம்னே சொல்லலாங்க. ஓகேங்களா? இதோட இந்த நாள்ல சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட சாதக பாதங்கள் இருக்க போகுது, நீங்க எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், எல்லா விதங்கள்லையுமே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது. இந்த நாளிற்கு மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதானதான். இன்னைக்கு ஆடி அமாவாசை வேற சொல்லிட்டேன். இந்த நாளுடைய சிறப்பை சொன்னாதானே உங்களுக்கு அடுத்த அமாவாசை நாட்கள்லாம் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும், நீங்க 4 பேருக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பீங்க இல்லையா? அந்த விதத்தை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அனுதினமும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்காக யாரும் இல்லைன்னு கஷ்டப்படக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக நாங்க இருக்கோம். ஓகேங்களா? உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போக இங்க நாங்க அனுதினமும் பூஜைகளை செய்து வேண்டிக் கொள்கிறோம். ஏதோ ஒரு சிலர் தான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுறீங்க, சரி இருந்தாலே போகுது. ஆனா எங்களை நம்பி உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய வேண்டுதல், இதை 4ஐயும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பூஜைகள்ல அதை சொல்லி குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு வைத்து கஷ்ட நஷ்டங்கள் விலகிறதுக்கான ஒரு சிறப்பு பரிகாரமாகவும் நாங்கள் அனுதினமும் செய்வோங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க, ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவனின் மீதும் எங்கள் மீதும் நம்பிக்கை இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய ஒரு அன்புக்குரியவங்களா, உங்களுடைய ஒரு வழிகாட்டியா நாங்க என்னைக்கும் உங்களுடைய கையை பிடிச்சிட்டு பயணிப்போங்கிறதுல சந்தேகம் வேணாம். யாரும் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தெய்வங்களும் துணை இருக்கு, நாங்களும் ஏதாவது ஒரு வகையில ஒரு துரும்பு மாதிரியாவது உங்களுக்கு துணை நிற்போம். சரிங்களா? அந்த வகையில இந்த நாள் முதல்ல வந்து ஆடி அமாவாசை அப்படின்னா என்னங்க? நம்ம பித்ருக்களுடைய வழிபாடுன்னு சொல்லிட்டேன். ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல யாராவது ஜோதிடர் இருந்தாக்க பார்த்துக்கோங்க. அதாவது குடும்பத்துல அடுக்கடுக்கான சோதனை வரும், துன்பம் மீது துன்பம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். என்னடா இது ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டே இருக்கு, எதுவுமே சரிப்பட்டு வரலையேன்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு கொண்டு போய் பார்த்துக்கோங்க. அதே போல அமாவாசையில பித்ருக்களை வழிபாடு செய்வதனாலையும் வீட்டுல உங்களுடைய முன்னோர்களுடைய படம் இருந்துச்சுன்னா அதற்கு துளசி மாலையோ துளசி இலைகளையோ சமர்ப்பித்து நீங்க வழிபாடு செய்யணும். சூரியன் வந்து நம்ம என்ன சொல்லணும்னாக்க பிதிர்காரகன்னு சொல்லுவோம், சந்திரனை மாதுர்காரகன்னு சொல்லுவோம். இந்த 2 கிரகங்களுமே கடகராசியில இணையக்கூடிய காலம் தாங்க இந்த ஆடி அமாவாசை காலமா இருக்கு. ஸோ இந்த ஆடி அமாவாசை தினத்துல உங்களுடைய முன்னோரையும் மறைந்த தாய் தந்தையரையும் நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப அவசியம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் தெற்கு நோக்கி நகரக்கூடிய காலம். இது வந்து ஆடி மாதத்துல தொடங்குது இல்லையா? தட்சிணாயனம் அப்படின்னாக்க தேவர்களுக்கு வந்து இரவு பொழுதுங்க. இந்த காலகட்டத்துல நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கிறதுக்கும் தான் இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல திருமணம் சுபகாரியங்களை செய்ய வேண்டாம், தெய்வங்களை வழிபாடு செய்யணும் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ தேவர்களுக்கு இரவு பொழுதுனாக்க நமக்கு எப்படி சிறப்பானதா இருக்கும்? நமக்கு நல்லது கெட்டதுக்கு கூடான கூடிய தேவர்கள் துணை வரணும்னு நம்ம வேண்டுறோம் இல்லையா? அதுக்காக தான் நல்லது நம்ம செய்யறது இல்லை. அதே போல இந்த காலத்துல புரியுதுங்களா, நம்ம பித்ருலோகத்துல இருந்து நம்மளுடைய பித்ருக்கள், நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கும் பூமிக்கு வருவாங்க. கருட புராணத்துல இதை பத்தின ஒரு இது இருக்கு. பித்ருலோகம் சூரிய மண்டலத்திலிருந்து பல லட்சம் மைல்களுக்கு தொலைவில் இருக்கு. ஓகேங்களா? திருலோகத்திலிருந்து புறப்பட்டு அவங்கள வரவேற்கும் விதமாக தான் இந்த ஆடி மாதம் அமாவாசை தினத்துல அவங்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கணும், அவங்கள மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். இந்த ஆடி அமாவாசை நாள்ல நம்மளுடைய வழிபாடு எப்படி இருக்க, நீர்நிலைகள்ல புனித நீராடி இஷ்ட தெய்வனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிறப்பு பூஜைகளை செய்து ஏழை எளியோருக்கு, அதாவது இயலாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அன்னதானமோ
இல்லை வஸ்திர தானமோ செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள், கர்ம வினைகள், தீவினைகள் அனைத்தும் போக்கி பாவம் போயிடுச்சுன்னா அங்கே என்ன சேரும்? புண்ணியம் சேரும். ஸோ இந்த நாளில் நம்ம வழிபாடை பித்ருக்களுக்காக வைத்து அதே போல் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்து புண்ணியத்தை சேர்த்துப்போம். இதனால புண்ணியம் சேருமா? வழிபாடு நமக்கு, அன்னதானம் செய்யறது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்வது நமக்கு புண்ணியம். புரியுதுங்களா? இதோட பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது நம்முடைய துன்பங்களை நீக்கும். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் மகாபாரதத்துல பித்ரு தர்ப்பணம், பித்ருக்களை திருப்தி செய்யறது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அமாவாசை நாள்ல எள்ளும் தண்ணீரும் கொடுப்பதன் மூலமா மறைந்து நம்ம முன்னோர்கள் திருப்திப்படுவாங்க. பித்ரு தர்ப்பணங்கிறது 3 தலைமுறைக்கு செய்யப்படுறதுங்க. ஒருத்தனுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 1, 5, 7, 9 இந்த இடங்கள்ல ராகு அல்லது கேது இருக்காங்க அப்படி இருந்துட்டாவே நாங்க என்ன சொல்லுவோம்னாக்கா அது பித்ரு ஜாதகம்பா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நீ கட்டாயம் பரிகாரம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நீ என்னதான் செஞ்சாலும் குட்டிக்காரனமே அடிச்சாலும் ஒன்றும் நிலைக்காதுன்னு சொல்லுவோம். அதே போல ஜாதகத்துல சூரியனோ சந்திரனோ ராகு அல்லது கேதுவோட சேர்ந்திருந்தாலும் அது பித்ருதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் தான். லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்து லக்னம் இப்படி இருந்துட்டாவே அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் இதுல உங்க லக்னம் இருந்துச்சுன்னா பித்ருதோஷம் இருக்கு. கட்டாயம் நீங்க வான சாஸ்திரப்படியும் சரி, ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி, சூரியன் சந்திரன் ஒரே ராசியில இணைவதே அமாவாசை. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியில இருந்து மாறுறது தான். அந்த வகையில ஆடி மாதம் கடகராசியில இருக்காரு. இந்த நேரத்துல தினக்கோள்களான சந்திரன் கடகராசியில சூரியனோட சேர்வதே ஆடி அமாவாசை. ஸோ இந்த அமாவாசையில திதி கொடுக்கறதுனால, தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு நல்லது நடக்கும். இது உண்மையான விஷயம். குடும்பத்துல அமைதி நிலைக்கும், மகிழ்ச்சி ஏற்படும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்மளுடைய நிறைய விஷயங்களுக்கு தீர்வா அமையும். ஓகேங்களா? இதோட திரும்பவும் சொல்றேன், இந்த பித்ருக்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதோட வீட்டுல வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அந்த வீட்டுல கூடிய படங்களுக்கு துளசி மாலை அணிவிக்கிறது ஏன் சொல்றேன்னா, அது மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிடிச்சமானது இல்லையா? அதை நீங்க பித்ருக்களுக்கு சாற்றும் பொழுது மகாவிஷ்ணு மகிழ்ச்சி அடைவர். இதனால பித்ருக்களுக்கு விஷ்ணுவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சா நம்மளுடைய சந்ததியிலே வாழ்த்துவாங்க. அதன் மூலம் நம்முடைய துயர் நீங்கி வாழ்க்கையில சுபிக்ஷம் ஏற்படும். இதோட அகத்திக்கீரை அப்புறம் கோதுமை தவிடு இதை பசுவுக்கு தானமாக வழங்குவதுமே நம்முடைய பாவ கணக்கை போக்கி புண்ணிய கணக்கை சேர்ப்பது. ஸோ டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டோம். இந்த நாளுடைய சிறப்பும் இந்த நாள் நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டோம். பிடிச்சிருந்தா பாருங்களை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். பொது சிம்ம ராசிக்காரங்க இப்போ யோசிப்பாங்க, ஒருவேளை நம்மளுடைய ஜாதகத்துல ஏதோ பித்ருதோஷம் இருக்கும் போல, அதை தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க. அப்படி சந்தேகம் இருந்தாக்கா பக்கத்துல ஏதாவது ஜோதிடர் இருந்தாக்கா கட்டாயம் கொண்டு போய் கொடுத்து பாருங்க. நீங்களா சொல்லாதீங்க, ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, என்னவோ தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க. சரிங்க. இந்த நாளுக்கான பலன், சிம்ம ராசி உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதை இன்னைக்கு முடிச்சிருவீங்க. இளைய உடன்பிறப்புகளால் நீ எதிர்பார்த்த உதவியில் கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு அமையும். இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க, அலுவலகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா வழக்கமான வேலையே நல்லபடியா இருக்கும். அதிகாரிகளை பொறுத்திருக்கும் அனுசரணையா இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாட்களுடைய ஒத்துழைப்பு சுமாராக தாங்க இருக்கும். பெருசா அதை கண்டுக்காதீங்க. அவங்க செஞ்சாலும் சரி செய்யலாலும் சரி, பெருசா இன்னைக்கு அவங்க கிட்ட எதுவும் அதட்டல் உதட்டல் வேணாம். மற்றபடி விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். லாபத்துக்கும் குறைவு இருக்காது. இதோட திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெற்றோருடைய ஆதரவு பெருகும். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெரும் வளர்ச்சியா இன்னைக்கு அமையும். உங்களால வளர்ச்சி அடைந்த சில பேரை இன்னைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். வியாபாரத்திலுமே வாடிக்கையாளருடைய ரசனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யுக்திகளை மாத்துவீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். சொல்லப்போனா இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள்னுமே சொல்லி முடிக்கலாம். இதோட இந்த நாள்ல வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க, இது வந்துச்சுன்னா போதும்பா அப்படின்ற மாதிரி. அதே போல அறகுறையா நின்று போனா கட்டிட பணிகள் மீதி தொடரும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு அமையும். உத்தியோகத்துல நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும். ஆண்களோ பெண்களோங்க. அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு வீட்டுல கூடிய விரைவில் மழை சத்தம் கேட்கும். வழக்கு சம்பந்தமான இழுபறிகள் நீங்கி நல்ல முடிவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த அந்த வெள்ளங்கள் தடைகள் எல்லாமே நீங்க போகுது. உங்களுக்குரிய பங்கு தொகை உங்களுக்கு சேரப்போகுது. குடும்பத்திலுமே சுப செலவுகள் ஏற்படும். உடல்நலம் சரியாகும். அதே போல வேலை நிமித்தமாவோ இல்லை தொழில் நிமித்தமாவோ பணத்தை நீங்க கையாளுறீங்க அப்படின்னாக்கா பொறுப்போட நடந்துக்கோங்க. ஏன்னா கவனமா இல்லாட்டி அதுல பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய நிறுவனத்துல வேலையில அமர்வதற்கான யோகம் இருக்கு. அதே போல வேலையே இல்லாதவங்களுக்கு புதுசா வேலை கிடைக்குங்க. காளி மணியை விற்க முடியாதவங்களுக்கு இன்னைக்கு அதை விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட நண்பர்களாக இருந்தாலும் சரி, பண விஷயத்துல எல்லாத்தையுமே கராரா இருக்கணும். வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய நட்புகள் கிட்ட குறிப்பா பெண்கள் மனம் விட்டு பேச நேரம் கிடைக்கும். ஆனா இதே நேரத்துல இன்னைக்கு
சிம்மராசிக்காரங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, யாருக்கும் நான் பொறுப்பான்னு போய் நிற்கக்கூடாது, யாருக்கும் உதவி பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு போயிடாதீங்க. அதுபோல பதவி உயர்வு பற்றிய செய்திகள் வரும், தேகம் பழிச்சிடும், மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வசதியான இடத்துல இருந்து நல்ல வரன் சம்மதம் கூடி வரும். மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் அதிக முயற்சியின் பேரில் இடம் கிடைக்கும். குறிப்பாக உத்தியோக பணிகளுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதே நேரம் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கும். மேலும் இதனால ஆரோக்கிய பிரச்சனையால் ஏதாவது வந்துட்டு சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சிகிச்சையில் இருக்கிறவங்க பரிபூர்ணமாக குணமடைய போறீங்க. பல முக்கிய இடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். புதிய முயற்சிகள் கூட வெற்றி அடையும். ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு மாற்றலாகி வருவீங்க. வியாபாரம் சீரா இருக்கும். உத்தியோகம் நீங்க விரும்பின மாதிரி திருப்திகரமா போகும். அலுவலகத்திலேயோ இல்லை நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயோ உங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும். பழைய கடன்கள் அடைபடும். சரியான வேலை அமையாதவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை அமையும். ஆல்ரெடி கடை வச்சிருக்கீங்க, ஏதோ வியாபாரம் பார்த்துட்டீங்க, புதிய கிளைகள் தரக்கூடிய யோகம் இருக்கு. தந்தை சொல்லுக்கு செவி சாய்க்கிறது இன்னைக்கு இன்னும் நலனை சேர்க்கும். சொந்த ஃப்ளாட்டு நிலம் வாங்கக்கூடிய உடைய ஆசைகள் எல்லாமே கைகூடி வரும். பெரிய மனுஷங்களுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நட்பு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்துல நிறைய குறைகளை அனுசரித்து நடந்துக்கோங்க. அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு மாமனார் உடல்நலம் பாதிக்கப்படலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேற்படிப்பாக கடந்து போகிறதுக்கான யோகம் இருக்கு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அளவோட பழகிறதுமே ரொம்ப நல்லது. இதை அடுத்து ஆண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிகளுக்கு பெண்களாலையும், பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு ஆண்களாலையுமே தனலாபம் அடைவீங்க. பிறருக்கு விருந்து உபசாரம் செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிரிந்து போன கணவன் மனைவி உறவுகள் இன்னைக்கு திரும்ப ஒன்றிணைந்து பேரின்பம் அடைவது உறுதிங்க. மாணவர்கள் கல்வியில வெற்றி கட்டும். தெய்வ பக்தி மேலிடும். கோயில் திருப்பணி போன்ற புண்ணிய காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். புத்திர பாக்கியம் ஏற்படும். சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதோட வண்டி வாகன சுகம் உண்டாகுதுங்க. பல வழிகளில் பணம் வரும். ஒட்டுமொத்தமாக அதனால உங்களுக்கு சமுதாயத்துல புகழ் அந்தஸ்தோட வளம் வர போறீங்க. இதனால பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் எடுப்பீங்க. எல்லா விதங்களிலுமே இன்னைக்கு பூரண சுகம் கிடைக்கும். இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள். குடும்பத்தில் கூடிய நீண்ட நாள் சிக்கல்கள் ஒன்று தீரப்போகுது. உடைய ஆசைகள் நிறைவேற போகுது. பணம் தாராளமாக கையில் இருக்கும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்கு. கணவர்கிட்ட அன்பும் ஆதரவும் பெருகும். மற்றவர்கள் மத்தியில் உயர்ந்து நிற்க போறீங்க. இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி பெறும். லாபத்திற்கு குறைவு இருக்காது. இருந்தாலும் யாரையும் நம்ப வேணாம். தொழில் விஷயத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி. இதோட உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியில தெரியாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் சாதகமா இருக்கு. உங்களுக்கு தாங்க இன்னைக்கு ஒட்டு மொத்தமா 100% ஜாக்பாட் அடிச்ச மாதிரி உங்களை எப்படா காலி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த மேலதிகாரி வேற இடம் மாற்றலாகி போவார். அதே போல உங்களை எப்பயாச்சும் காலவாரி ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்த கூட வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு அடங்கி போவாங்க. எதிரிகள் எல்லாமே வாயடித்து போகக்கூடிய ஒரு சாதகமான நாள்னு சொல்லும். அடுத்து விவசாய பணிகள் பொறுத்திருக்கும் சிறப்பா இருக்குங்க. உங்க கையில பணம் பொருளும் விவசாய பொருட்களுக்குமே நல்ல விலை கிடைக்கும். இதோட அரசியல் துறையில இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. ஏன்னா உங்களை சுத்தி சில சூழ்ச்சிகளுக்கு திட்டமிடுதல் நடந்துட்டு இருக்கு. எப்ப ஏமாறுவீங்கன்ற மாதிரி. மற்றபடி இன்னைக்கு நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட உஷாரா இருந்துட்டா போதும். சாதகங்கள் அதிகம்தான். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. பேச்சுக்களை பொறுமை கடைபிடிக்கிறது அவசியம். பகைமையை தவிர்த்துக்கோங்க. பயனற்ற செலவுகளை குறைச்சு கொள்ளுங்க. இதுல கூட இருக்குங்களால சில தொல்லைகள் வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. வியாபார வியூகங்களில் சில குழப்பங்களும் உண்டாகும். அப்போ என்ன பண்ணணும்? திட்டமிடுதல் இருக்கணும். தெளிவான சிந்தனை இருக்கணும். இதுல அலுவலக பணிகளில் பணியிடங்கள் சிறப்பாக இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு மாதிரி சோர்வு வரும். மற்றபடி அன்பும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். இவங்க 3 பேரும் சேர்ந்த பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்மராசி சொல்லுவோம். அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் விழிப்புணர்வோட செயல்பட்டுங்க வெற்றி அடையக்கூடிய நாள். எதிர்பார்த்த படம் கைக்கு வரக்கூடிய நாள். ஒரு முயற்சிகள் சாதகமாகக்கூடிய, நெருக்கடிகள் நீங்கக்கூடிய நாள். இதோட தாய் வழி உறவுகளால வருகையால வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த பந்தங்கள்கிட்ட உஷாரா இருங்க. மற்றபடி எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. அடுத்து பூர நட்சத்திரம் செலவுகளில் கவனம் தேவை. இதோட வேலை நடக்கும். விருந்தினர் வீடு தேடி வருவாங்க. நட்புகளால் லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதனால யாருக்குமே எதுவும் உத்தரவாதம் கொடுத்துறாதீங்க. பணம் கொடுக்குறேன் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி. அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம். நண்பர்கள் வகையில எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய நாள். தடைப்பட்ட வேலையை நீங்க நடத்தி முடிச்சுப்பீங்க. முதலீட்டுகள்ல நீ எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க. இதோட பெரியவங்களுடைய ஆதரவால நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு. ஒரே வார்த்தையில் சொன்னாக்க சோர்வான நாளா தான் இருக்கு. ஆனா சோர்ந்து போகக்கூடிய நாளா இல்லை. புரியலையேம்மா? உடல் அசதி இருக்குமே தவிர்த்து உங்களுக்கான பாதிப்பு எதுவும் இல்லைன்னு தெளிவா சொல்றேன். புரியுதுங்களா?
ஸோ எப்படி பார்த்தாலும் சரி 100க்கு 100% சாதகம், வெற்றிகள், அனுகூலம், அதிர்ஷ்டம், இப்படி எல்லா விதங்கள்லையுமே சாதகமான சப்போர்ட்டான நாள் தாங்க. இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய அந்த தெய்வங்கள் துணை வரட்டும். வாழ்த்துக்களுங்க. மறக்காமல் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்காக சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். நன்றிங்க.